நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி மற்றும் RJ PL காவேரிமணியன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்போ உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே நாளே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அறிவியல் தொழில்நுட்பம் கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் VP ஸ்கோப் அனுபவ திட்டத்தின் கீழ் அழகப்பா சமுதாய வானொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னைய பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என் பேர் லீமா தாமஸ். நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறேன். அது போக ப்ரைவேட்டாகவும் ஒரு 17 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவங்களையும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கலந்துரையாடலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக சீனியர் சிட்டிசன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மேடம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அதாவது முதியோர்கள் அப்படிங்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று உடல் பிரச்சனைகள், அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், அந்த மாதிரி உள்ள உடலால் ஏற்படுகிற பாதிப்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனத அளவில், குறிப்பா இந்த முதியவர்கள் இந்த எம்டி நெஸ்ட் அப்படிம்பாங்க,
அதாவது அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து வேலை காரணமாகவோ இல்ல திருமணம் முடித்தோ அவங்க வந்து வேற ஒரு ஊருக்கோ இல்ல வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. அதனால அங்க போகும்போது இவங்க மட்டும் 2 கணவன் மனைவி மட்டும் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால் அவர்களுக்கு ஒரு தனிமை, அதாவது முதியவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய முதல் பிரச்சனை அப்படின்னா தனிமை தான். ஸோ உடல் பாதிப்புக்கு அடுத்ததாக அவர்கள் பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது தனிமை தான். ஸோ தனிமையில தன்னுடைய கருத்துக்களையோ இல்ல தன்னுடைய சந்தோஷங்கள் சுக துக்கங்களை நம்ம அடுத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நாம மட்டும் இருக்கோமே அப்படிங்கிற அந்த தனிமை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இன்றைய சூழல்ல இருந்து வருகிறது. ஸோ அப்ப இந்த சூழல்ல வந்து இந்த தனிமைங்கிறது வந்து அது தவிர்க்க முடியாதது. இன்றைய சூழல்ல தனிமையா முதியோர்கள் இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அதே சொந்த ஊர்லயே வேலை கிடைக்கும் இல்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதே போல அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பெற்றோர்களை அழைத்து செல்வதுங்கிறதும் சில சமயங்கள சாத்தியம் இல்லாத சூழல்ல அப்ப இந்த முதியோர்கள் எப்படி இந்த தனிமையுடன் வாழ பழகி கொள்வது என்பதுல தான் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் தனிமைங்கிறத முதல்ல ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைய சூழல்ல இருக்கு. மேடம் சொல்லுங்க சார். அவங்க இந்த பொருளாதார ரீதியாக, ஏன்னா இப்ப வயசானோம்னா இப்ப அவங்க சம்பாரிச்சவங்க வந்து அவ்வளவா ஏர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனால அவங்க சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வயசானவங்க கொஞ்சம் ஃபேமிலியில ஃபேஸ் பண்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் மேடம்? இது நிறைய முதியோர்கள் அவங்க மனசுக்குள்ள வயசானும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்ற பிறகு இல்ல அந்த ஒரு 60 65 வயதாகி அவங்களுடைய பொருளாதாரத்துல அவங்க கொஞ்சம் இதாயிரும். ஒண்ணு பொருளாதார, அதாவது வருமானம் குறைகிறது, இல்ல வருமானமே இல்லாம இருக்கிறது, 2 நிலையும் இருக்கு. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள், முதியவர்கள் வந்து அந்த சமயத்துல அந்த காலகட்டத்துல அவர்கள் மகனா இருக்கட்டும் இல்ல மகளா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாதித்து அவங்க குடும்பத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் இவர்களோட, அதாவது பெற்றவங்களுடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்துட்டு இருந்த பிள்ளைகள் வந்து இப்ப நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம எது சொன்னாலும் நம்ம இது எடுபட மாட்டேங்குது, நம்ம கிட்ட கேட்டு எதுவும் முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களாவே வந்து செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து முதியோர்கள் வந்து இன்னைக்கு காலத்துல எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம இதைய வந்து கேட்கல அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு பக்கமும் பார்த்தா நம்ம பிள்ளைகள் வந்து இப்ப அவங்களா முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க, அதுக்கான அவங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு, ஸோ அவங்கனாலையும் சுயமாக முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இரண்டாவது, நம்ம வந்து நம்மளுடைய முடிவுகளை நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு அவங்க மேல நாம வந்து திணிக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். நாம வந்து இப்ப நான் வந்து இத்தனை காலம் நீ என்னுடைய பேச்சை கேட்டு வந்தேன், நான் சொன்ன நான் தான் இந்த வீட்டுல வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருந்தேன், ஸோ இனியும் வந்து அதே மாதிரி நான் தான் முடிவெடுப்பேன், என்னுடைய முடிவை தான் கேட்கணும் அப்படின்னு நம்மளுடைய முடிவுகளை, இந்த முதியவர்கள் தங்களுடைய முடிவுகளை வந்து பிள்ளைகள் மேல திணிக்கும் போதுதான் அந்த விரிசல்களும் பிரச்சனைகளும் உருவாகிறது. நம்ம முடிவுகளை அவங்களா முடிவெடுக்க நம்ம அனுமதிக்கலாம், இல்ல சில சமயங்களில் நம்ம அனுபவத்துல நமக்கு சிறந்த முடிவை நம்ம எடுக்க முடியும்னாலும் அந்த முடிவுகளை அவங்க கிட்ட ஒரு பகிர்ந்துக்கதா வந்துதான் வந்து முடியுமே ஒழிய, திணிச்சம் அப்படின்னா அந்த இடத்துல கருத்து மோதல்களும் பிளவுகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். ஸோ அப்ப நம்மளுடைய முடிவுகளை வந்து நம்ம அவங்க கிட்ட ஒரு நம்மளுடைய கருத்தா சொல்லலாம், ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்காததும் அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஏன்னா அவங்களுக்கும் இப்ப நமக்கு வயசாகும் போது அவங்களும் ஒரு 30 35 40 வயசுக்குள்ள வந்திருப்பாங்க, அவர்கள் ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோரா மாறி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய, சுயமா முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் அது. அந்த நேரத்துல நம்மளுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு நம்ம யோசிக்காம, ஓகே அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு, முதிர்ச்சி வந்துருச்சு, ஸோ அவங்க வந்து அந்த முடிவை எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய முடிவுகளை நம்ம வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் மாதிரி நம்ம சொல்லலாமே தவிர திணிக்க கூடாதுங்கிற ஒரு மனநிலையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டா இதுல வந்து பிரச்சனை இல்லாம நம்ம தவிர்த்துக்கலாம். ஆனா மாறா நமக்கு எப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை தான் நம்ம வளர்த்துக்கிறோம்.
நம்ம கையில இப்ப வருமானம் இல்ல, என்கிட்ட வருமானம் இல்லாதனாலதான் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சம் காசு பணம் இருந்தா என் பேச்ச கேட்டிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள். சோ இந்த எதிர்மறை எண்ணங்களை நாம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு தான் அது உடலாலும் மனதாலும் பாதிப்புகளை கொண்டு வரும். அதற்கு பதிலா என் புள்ள தானா முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அந்த முதிர்ச்சியும் பக்குவமும் வந்துருச்சுன்னு சொல்லி அதைய ஒரு பாசிட்டிவா நேர்மறை எண்ணமா எடுத்துட்டோம்னா இதை வந்து ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம கடந்து போயிடலாம். இந்தியா பொறுத்தளவுல நம்ம எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெரியவங்களோட இது இருக்கு. ஸோ அதனால இவங்க எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிச்சு வச்சிடுறாங்க, எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு பிரிச்சு வச்சிடுறாங்க. கடைசி இவங்களுக்காக எதுவுமே செய்யறது இல்லை. பட் இந்த காலகட்டத்துல வந்து இப்ப அவங்களும் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு யாருமே பார்க்காத மாதிரி சூழல்லாம் உருவாகுது மேடம். ஸோ அப்ப இவங்களுக்கு ஏதாவது நீங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது அவங்க வேற இப்ப இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்குன்னு ஏதாவது வச்சுக்கிற மாதிரி ஏதாவது தீர்வுகள் சொல்லலாமா? அதாவது இப்ப இந்த முதியோர்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, பாசத்தை மிகுதியில என்ன பண்ணிடுவாங்க, என்ன அவங்க கிட்ட இருக்கிற சொத்து இது இல்ல ஒரு அதீத நம்பிக்கை பிள்ளைகள் நம்மளை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க சொத்து இதையெல்லாம் வந்து மகனுக்கோ மகளுக்கோ எழுதிட்டு அந்த மகன் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இல்ல ஒரு மகனோ மகளோ பொருளாதாரத்துல கொஞ்சம் குறைவா இருக்காங்க மற்ற பிள்ளைகளை விட அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கறது குறைய கொடுக்கறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால வந்து அடுத்தது அவங்க சொத்து அவங்களுக்கு கிடைச்சோடனே அவங்க இந்த பேரண்ட்ஸ வந்து பெற்றோர்களை வந்து காரியமானோடனே கலட்டி விடுறதுங்கிற மாதிரி இது பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ சொத்து வந்து நம்ம இதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். நாம சுயமா சம்பாதித்த சொத்தா இருந்தாலும் சரி, அது பூர்வீகமா பரம்பரை சொத்தா இருந்தாலும் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அது நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னொரு இது சொல்லுவாங்க, நீங்க உயிரோட இருக்கும்போது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா நாளைக்கு சண்டை வராது, அதனாலதான். ஸோ அப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்கு அது ரொம்ப அவசியம். அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப சண்டை வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க உயிர்ங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன சொத்து எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம ஒரு உயிரா எழுதி வச்சுட்டோம்னா அப்ப அந்த உயிர் அதாவது இவங்க உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சொத்துக்கு இவங்க தான் வந்து உரிமையாளர். இவங்க காலத்துக்கு அப்புறம் அதாவது இவர்கள் இறந்த பிறகு வந்து அது யார் யாருக்கு எவ்வளவு போகணுங்கிறத நீங்க வந்துன்னா அது இவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார பாதுகாப்பை வந்து கொடுக்கும். ஒருவேளை உங்க மகனோ மகளோ உங்களை கவனிக்காமல் உங்களை பொறுப்பெடுத்து பார்த்துக்கலைன்னா நீங்க உங்களோட சொத்துக்களை விற்கவோ இல்ல அதில வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். ஆனா ஒரு பாசத்தின் காரணமாக நம்ம வந்து சொத்துக்களை பிரித்து நாம உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்கு எழுதி வச்சுட்டோம்னா அவங்க வந்து பார்த்துக்கணும்னு இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலையோ இல்ல சந்தர்ப்பங்கள் வந்து வேற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அவங்களால பார்க்க முடியாது. அப்ப நமக்கு மன வருத்தங்கள் வரும். ஸோ அப்ப இந்த மன வருத்தங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா நம்மளோட சொத்துக்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னாலும் அது உயிர் எழுதி வச்சுட்டு அது பிற்காலத்திலையும் நம்மளோட அந்த முதியவர்கள் இறந்த பிறகும் அது வந்து பிள்ளைகள்கிட்ட ஒரு சொத்து தகராறு ஏற்படாம இருக்கும். அதே சமயம் இவங்க உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பாசத்தை எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் யதார்த்த நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் இது போக இந்த வேற ஏதாவது பொருளாதார ரீதியாக இந்த தனிமையை ஒதுக்குறது உடல் ரீதி அது போக வேற ஏதாவது அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? அதாவது இந்த பொருளாதாரம் அதுவும் இல்லாம இப்போ நிறைய இதுல வந்து இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகள் பற்றி நிறைய நம்ம இந்திய முதியோர்கள்கிட்ட ஏற்பட்டது அதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனையே வந்தது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு அமைப்புல வந்து இந்தியர்கள் இருந்ததுனால இந்த முதியவர்களுக்கு இந்த டிப்ரெஷன் அந்த தனிமை அது சார்ந்த உள்ள பிரச்சனைகளோ வந்து வராம இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு உள்ளாக என்னன்னா நிறைய வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வேற வேற இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கறது, அப்ப முதியோர்கள் தனியா இருக்கிற அந்த கூட்டு குடும்ப முறை ஒழிஞ்சு போனதுனால இந்த முதியோர்கள் தனியா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இந்த டிப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன் அதிகமாகும் போது அவங்களுக்கு நிறைய வந்து இப்போ இந்த சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த வயசானா வருகிற ஞாபக மறதி நோய் எல்லாம் வந்து
இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு 80 வயசு 85 வயசுக்கு மேலதான் இந்த ஞாபக மறதி நோய் இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது பாத்தீங்கன்னா இந்த அல்ஷிமர்ஸ் எல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து அது ஒரு வெளிநாட்டு வியாதிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவுல வந்து அதோடைய இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து அது அதிகமாகிட்டு இருக்கு. காரணம் வந்து இந்த தனிமையினால ஏற்படுகிற இந்த டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து இந்த அல்ஷிமர்ஸ் இந்த மாதிரி ஞாபக மறதி நோய் இந்த மாதிரி வியாதிகளை நம்ம இந்தியாவுல சமீப காலங்களாம அதிகரிச்சு வருது. சோ அப்ப அதுக்கு ஒரு காரணம் பார்த்தா இவங்களுக்கு வந்து இந்த வெறுமையா இருக்காங்க. ரெண்டாவது இவங்களுக்குள்ள இனி நான் என்ன செய்ய அப்படின்னு. சோ அப்ப அது இல்லாம கடைசி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நல்லா ஒரு உற்சாகமா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த அல்ஷிமர்ஸ் இந்த மாதிரி எல்லா வியாதிகளுடைய வருவதோடைய காலத்தை நம்ம நீட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 70 வயசு இருக்கிறவங்களுக்கே இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுல குறைவா இருந்தது. இப்ப இந்தியாவுல இந்த அல்ஷிமர்ஸ் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இப்ப சமீப காலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, முதியவர்களை தாக்கக்கூடிய பிரச்சனை. தேங்க்யூ மேடம்.